ஆத்ம நமஸ்காரம் மேம். ஆத்ம நமஸ்காரம். மேம், ஆயுர்வேத ஸ்கின் கேர் சீக்ரெட் என்ன மேம்? என்ன யூஸ் பண்ணா ஸ்கின் உங்கள மாதிரி நல்லா க்ளோவிங்கா பளபளன்னு இருக்கும்? க்ளோயிங்காக இருக்கா? எஸ் மேம். ஸ்கின் மேக்கப் இல்லை. இல்ல. ஓகே, காஜல் இருக்கும், லிப்ஸ்டிக் இருக்கும், நோ மேக்கப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா நான் சொல்கிறேன். குங்குமாதி தைலம் நைட் சீரமாக நான் யூஸ் பண்ணுறது குங்குமாதி தைலம். அந்த குங்குமாதி தைலத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்துட்டு அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி நல்ல ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது உண்டு. ஸோ அது என்னோடய ஸ்கின் சீக்ரெட். ஏதோ பிம்பிள் ஆக்னி வர்றதில்லை. அப்படி வந்ததுன்னா குங்குமாதி தைலமே நாசிலில் உள்ள விட்டுட்டு ஆயில் புல்லிங் அந்த மாதிரி பண்ணிக்கிறது. எப்படின்னா நாசிலில் விட்டுட்டு நசியம் அப்படின்ற மாதிரி பண்ணும். ஸோ அது பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து இந்த ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். அன்றைக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது யூஸ் பண்ணுறது. ஏலாதி சோப், அனிமல் ஃபேட் இல்லாத சோப்ஸ் யூஸ் பண்ணுறது. ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரியெல்லாம் போகாமல் அனிமல் ஃபேட், அப்போ வந்து ஆயுர்வேதா சீதாராமில் இருக்கிற ஏலாதி சோப், இந்த சோப் வந்து ரொம்ப ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது யூஸ் பண்ணுறது. நான் மார்னிங் எழுந்த உடனே நல்பிரமாதி தைலம் எடுத்து, நல்பிரமாதி தைலம் கோகனட் ஆயில் இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃபேஸ்க்கு அப்வர்ட் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் புல்லிங் அண்டு வந்து ப்ரஷ்லாம் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண, ஸ்வெட் ஆகக்கூடாது, இது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சோப் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை பைத்த மாவு, கடலை மாவு, எனி நலங்கு மாவு வச்சு, பேபி நலங்கு மாவு இருக்கும் இங்கே, அந்த பேபி நலங்கு மாவு வச்சும் வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கின் நல்லாயிருக்கும். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க, கோகோனட் ஆயில் இன்டேக் பண்ணுறவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும், ஆன்டி ஏஜிங் வராது. ஸோ வந்துட்டு ஸ்கின் மட்டும் இல்லை, ஹேரும் ரொம்ப நல்லாயிருக்கும்.